Hi friends, welcome to Sumathi Healthy Foods. இன்றைக்கி நம்ம புதன்கிழமை vlog ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க. அதாவது மார்னிங்லேருந்து நைட் ரொட்டீன் வரைக்கும் என்னென்ன நான் பண்ணேன், என்னென்ன சமையல் பண்ணேன் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சூப்பரான ரெசிபீஸ்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய பரோட்டா, கோதுமை பரோட்டா, அப்புறமா ரசம், குருமா, ரசத்துக்கு வந்து சைடிஸ், அதாவது 2 in 1. நம்ம பண்ணுற குருமா வந்து பரோட்டாவுக்கும் அந்த லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க, நைட் பண்ண கத்திரிக்காய் சட்னியுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சஷ்டியோட 2வது நாள் புதன்கிழமை காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு என் பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. அவள் பேர் ஆர்த்தி, அவள் 10th படிச்சுட்ருக்கா. அவளோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறமா வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து 5:50 இப்படி தான் இருக்கும் காலையில். இது வந்து கோவில், அதாவது பழைய காலனி பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு கதவை திறந்தாலே கோவில் தெரியும். நல்லா தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு நான் மற்ற வேலையே ஆரம்பிப்பேன். அப்புறமா எங்கள் வீட்டு முன்னால் நான் கண்திருஷ்டி விநாயகர் போட்டிருப்பேன். அவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக போனதுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கோலம் போட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு வலிக்கு ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொன்னதுனால இஞ்சி வந்து சொரசம் பண்ணிகிட்ருக்கேன் அவருக்கு வெறும் வயிற்றில் கொடுக்குறதுக்கு. எங்களுக்கு காஃபி போட்டுட்ருக்கேன். அப்புறமா காஃபியெல்லாம் குடித்து முடிச்சுட்டு குருமா பண்ணுறதுக்கு வந்து நான் 2 நேரத்துக்கு சேர்த்து பண்ணுறதுனால ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அங்கே வந்து அடுப்பு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிடுவோன்றதுனால ஃபஸ்ட்டே வந்து அரிசி உள்ள போட்டுட்டேன். அரிசி போட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ குக்கர் வந்து விசில் போட்டு வச்சுட்டு 5 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுன்னு என் பொண்ணுகிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து குளிக்க கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு வந்து விளக்கு ஏற்றிட்டு, இப்போ இந்த சஷ்டி விரதன்றதுனால குளிச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே குருமாவுக்கு வந்து காயை வதக்கிட்டு அந்த சமயத்தில் முருகருக்கு பூ பறித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் டயத்தில் எல்லாமே ஒரே சமயத்தில் என்னால் பண்ண முடியலை. இப்போ வந்து 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 தக்காளி, 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயத்தில் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பட்டை, கல்பாசி அதை மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் 2 சில்லு தேங்காய் சேர்த்து அதை நல்லா ஆற வச்சுட்டு மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு, அப்புறமா ஒரு பல்லாரி, கட் பண்ண பல்லாரி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வேக வச்சுட்டு இந்த மாதிரி 1-2 மசிச்சு வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு பரட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட மசாலா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கணும். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் வேணால் கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா வந்து செமி கிரேவி மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம சைடிஷ்க்கு தான் வைக்கிறோம், குழம்பு மாதிரி வச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி போதும். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம வெங்காயம் எல்லாமே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம். ஒரு 3 நிமிஷம் லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் வச்சிடலாம். இந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரசத்துக்கும் இந்த குருமாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், என்னென்ன நான் சேர்த்து அரைச்சிறேன் அப்படின்னு. 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக 2 வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளியும் அந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க. அரைச்ச தக்காளியும் சேர்த்துட்டு அதை ஒரு வதக்கு மட்டும் சும்மா லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு அந்த புளி கரைச்ச தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ நான் சொல்கிறது வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சேர்த்துட்டு அதில் மல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துறாதீங்க, அதை கொதிக்க வைங்க. கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுர கட்டி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம பரோட்டா, நான் வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டான்னு சொல்லியிருக்கிறதுனால கடைசியில் நான் பரோட்டா போட்டு காமிக்கிறேன். 1/2 கப்பு கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்து கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு அதை வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ அதுக்குள்ளேயும் இங்கே வந்து ரசம் வந்து நுரக்கட்டி வந்துட்டு, அதனால் இதை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி சேர்த்து பண்ணுங்கள், இந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் வரும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம்.
ரைட் ஹேண்டில் வந்து கோதுமை மாவு பிசைஞ்சது கையோடு இருந்ததுனால லெஃப்ட்டில் உப்பு போட்டேன், அவ்வளோதான். இப்போ நல்லா அழுத்தி பிசையணும். நம்ம ஏன்னா இது வந்து ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்க மாட்டோம், அதனால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா திரியாக பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ரோல் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பரோட்டாவுக்கு ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒன்று இதை நம்ம ஊற வைக்காமல் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்புறமா வந்து ஈஸ்ட்டு, தயிர், முட்டை எதுவுமே சேர்க்காமல் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரியே பிசைஞ்சிட்டு பண்ணுறோம். ஆனால் பரோட்டா டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஜீனி சேர்த்துக்கோங்க, பிசையும் போது நல்லாயிருக்கும். அதை அந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா உள்ளங்காய் வச்சுட்டு இந்த மாதிரி கட்டையில் அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பிரியாகவும் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இது மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பரோட்டா சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்குன்றதுனால எண்ணெய் சேர்க்கலாம். இப்போ நம்ம பெரியவங்க சாப்பிட்றோம், இல்லை எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் இல்லாமல் கூட நல்ல வெறும் தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்லாம். நான் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சுட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் சுட்டு வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் டாட்ஸ் வரும்போதே ஆஃப் பண்ணிடணும், எடுத்துடணும். நம்ம பிளாக் கலர் டாட்ஸ் வரது விட்டுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா எதுக்குமே சரி அது வந்து கசப்பு இறங்கிடும், அந்த டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது நமக்கு. இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துகிட்டு அது லைட்டாக சூடு ஆறதுக்கு முன்னாலேயே ஒரு அடித்து வச்சுக்கோங்க. இது ஹஸ்பண்டு தான் அடித்து கொடுக்காங்க. இப்போ வந்து அதே குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து லஞ்சுக்கும் ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு, சைடிஷ்ஷு. இப்போ பிள்ளைங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் அடைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து தீபாவளிக்கு மறுநாள் ஸ்கூல் திறக்கு அப்படின்றதுனால ஸ்கூலில் வந்து கலர் ட்ரெஸ் ஆளோட பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, அதனால் கலரில் போகிறாங்க. அவங்கள கிளப்பிட்டு ஹஸ்பண்டை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் துணி துவைக்கிறது, வீடை ஒதுங்க வைக்கிறது, துணி மடித்து வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு மதியம் என்னோடய லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா சாயங்காலமாக வாஸ்து தொளிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 6:30 போல் நான் வந்து நைட்டு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு வந்து தோசையும் கத்திரிக்காய் சட்னியும் பண்ணலாம் அப்படின்ட்டு. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எங்களுக்கு பக்கத்தில் கயத்தாறுலேருந்து தோட்டத்துலேருந்து இங்கே ஒரு தாத்தா கொண்டு வருவாங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூச்சி இருக்கும், ஆனால் பட் அந்த ஆர்கானிக்கில் முறைப்படி செஞ்சது, விளைய வச்சது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கத்திரிக்காய் எப்போ வந்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவேன். அது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது காஞ்சது கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து இந்த சைஸ் அளவுக்கு நல்லா தோடு எல்லாமே கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையுமே சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அன்றைக்கி உரிக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால நான் இப்படி செஞ்சுக்கிட்டேன். எதுவுமே போட்டுக்கலாம். பல்லாரி வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டு அந்த எண்ணெயில் அந்த கத்திரிக்காய் படுற மாதிரி பெரட்டிக்கோங்க. ஒரு 200 ml அளவுக்கு, அதாவது 1 கப் அளவுக்கு இல்லை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வரட்டும். கத்திரிக்காய் வந்து டக்குன்னு குழஞ்சிரும், அதனால் ஒரு 4 விசில் வந்தால் போதும். இப்போ விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கும். பட் நம்ம தண்ணி விட்டுருந்தது மட்டும் நல்லா தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுவுமே நான் பண்ணுற அளவுகள் வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா அந்த ஆப்பையை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. உங்களால் ஆப்பையை வச்சு கடைய முடியல அப்படின்னா மேஷர் இல்லைன்னா நம்ம பருப்பு கடையிற மத்து அது வச்சு நல்லா அடித்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சட்னியில் நீங்கள் கத்திரிக்காய் சட்னின்னு சொல்லாமலே கொடுங்க, ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளி அவிஞ்சிருந்த புளி அந்த காரம் எல்லாம் நம்ம அதில் சட்னியில் இறங்கும். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இது வந்து சூடாக இட்லிக்கு புதுசாக அரைச்ச மாவில் சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்து இட்லி மாவு நான் தீபாவளிக்கு அரைச்சது 2 நாள் ஆயிட்டுன்றதுனால நான் தோசை தான் வார்த்தேன். தோசைக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேப்பர் தோசை, இந்த குழந்தைங்களுக்கு வந்து பேப்பர் தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க கூட ஒன்று கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மெல்லிசாக பரப்பி விட்டுக்கோங்க. அது கொஞ்சமாக வேக விட்டுருங்க. அது வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சட்னி பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கத்திரிக்காய் காரம் இல்லாத கத்திரிக்காய் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான்.
இப்போ சட்டாப்பை வச்சு மேலுள்ள மாவெல்லாம் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி போட மாட்டோம் இந்த தோசைக்கு. விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த தோசை வந்து அப்படி கலண்டு வந்துடும் அந்த தோசைக்கல்லேருந்து. அந்த ஸ்டேஜ் வந்ததும் எடுத்துருங்க, ரோல் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கத்திரிக்காய் சட்னியோட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கொடுங்க. நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.